இப்பொழுது சங்கீதம் 101வது சங்கீதம் அன்பது 2வது வசனத்திலே உத்தம வழியிலே வேகமாய் நடந்து எப்பொழுது என்னிடத்தில் கிடந்தது வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் உத்தம இருதயத்தை குறித்து அங்கு பேசுகிறான். உத்தம இருதயம் அது தேவன் பிரியப்படுகிற இருதயம். கேட்டு பார்க்கல, அதை குறித்து கொஞ்சம் பார்த்தோம். உத்தம இருதயம் என்று சொல்லும்போது அதை பெர்ஃபெக்ட், எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாத ஒரு இருதயம். அதை இன்னொரு வகையில் சொல்லும்போது பிளேம்லெஸ், குற்றம் சாட்டப்படாத ஒரு இருதயம், அது குற்றம் இல்லாத ஒரு இருதயம் என்பதாக பார்க்கிறோம். அந்த உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிறது மாத்திரமல்ல, அந்த உத்தம இருதயத்தில் தேவன் பிரியப்படுகிறார். அதுதான் பகல்ல நான் மேலோட்டமாக சொன்னேன். தாவீதினுடைய சகோதரர்கள் 7 பேர். தாவீதினுடைய சகோதரர்கள் 7 பேர். அந்த தாவீதினுடைய சகோதரர்கள் 7 பேரும் அன்றைக்கு சாமுவேல் அழைத்த போது அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் தாவீதை ஆடு வைத்துக் கொண்டிருந்தவனே அவங்க அப்பா அம்மா ஒரு பொருளாகவே இல்லை. அவன் காடுகள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் சாமுவேல் எழுந்து அவனுடைய மூத்த சகோதரனை பார்த்த உடனே அவனுடைய சரீர வளர்ச்சியும் அவனுடைய முகத்தினுடைய பிரகாசத்தையும் அவரை பார்த்த உடனே இவன் தான் கர்த்தர், நீ அடுத்த ராஜாவாக தெரிந்து கொண்ட மனுஷனோடு சொல்லி எழுந்து அபிஷேகம் பண்ண போனபோது அவன் கர்த்தர் சாமுவேலை கருத்து நிறுத்துகிறார். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, அது கொஞ்சம் வாசிங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். சரீர வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். 7 சகோதரர்கள் ஒவ்வொருவனாக கடந்து போகிறார்கள். ஆனால் எல்லாவரையும் ஆண்டவர் இவனல்ல என்று சொல்லுகிறார். நீங்க சிந்தித்து பாருங்க, 7 பேரையும் நம்ம வைத்திருக்கும் போது ஆண்டவர் சாமுவேலை எல்லா ரகசியங்களும் அறிந்து கொள்ளத்தக்கான ஒரு பெரிய தீர்க்கதரிசிதான். ஆனாலும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாதான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். 7 பேரை கடந்து போனாங்க. ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் சொன்ன உடனே இப்பொழுதுதான் சாமுவேல் ஈசா கிட்ட கேட்கிறான், உன்னுடைய குமாரர்கள் இவ்வளவு தானா, இல்ல வேற யாராவது இருக்காங்களா? அப்போ அவன் சொல்லுகிறான், இன்னும் ஒரே எல்லாவற்றுக்கும் இளையவன் கடைசியான ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னவன், அவனை அழைத்து வருகிறதுக்கு முன்பதாக நான் பந்தி இருக்க மாட்டேன். அப்போ அவனை கொண்டு வந்தாங்க. தாவீது வந்தான். தாவீதை அவன் பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னவன் வேண்டாம், நீ அவனை எழுந்து அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. 7 சகோதரர்கள் நடுவிலே தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினதற்கு என்ன காரணம் என்று சொன்னார்? சகோதரர்களுக்குள்ளே உத்தம இருதயத்தோடு இருந்தவன் தாவீது. அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. விசேஷித்த கிருபைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருந்தால் எந்த இடத்திலேயே இருந்தாலும் தேவன் நம்மை விசேஷித்து நிறுத்துவார். தாவீதை சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் விசேஷித்தவனாக நிறுத்தினார். 7 சகோதரர்கள் நடுவிலே தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட மனுஷன், இவன் எழுந்து அபிஷேகம் பண்ண என்று சொன்ன உடனே சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய ஆவியானவர் அது முதற்கொண்டு அவன் மேல் வந்து தங்கி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அவன் முழு உலகம் அழிக்கப்படுகிறதற்காக குறிக்கப்பட்ட நாட்களிலே நோவாவுக்கு கர்த்தருடைய
உத்தமனுமாக இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உத்தமம். அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழித்த போது அங்கு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை முன்வைத்து காப்பாற்றுகிறாரே. என்ன காரணம் கேட்டால், அவன் லோத் என்பவன் அவன் அக்கிரம செய்கைகளினால் மனம் வருந்தி வாழ்ந்தவன். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் இருந்தவங்க எல்லாம் துன்மார்க்கத்தில் மூழ்கி கிடக்கும் போது அவன் இவர்கள் செய்ய அக்கிரம செய்கைகளை கண்டு மனதிலே மனம் நொந்தவனாய், மனம் வாடினவனாய், அவன் இப்படிப்பட்ட பொல்லாப்பு செய்கிற மக்களாய் இருக்கிறாங்களே அப்படிங்கிறதான அவன் எண்ணத்தோடு மனம் வருந்தி வாழ்ந்த லோத்துவை ஆண்டவர் அங்கிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா. அதுதான் பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். ஏன் லோத்துவை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார் என்கிற கேள்விக்குறிகள் இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அதை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 வசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்தார். அல்லேலூயா. அவபக்தியாய் கர்த்தரை தேடாமல் துணிகரமாய் வாழ்கிறவர்களுக்கு ஒரு அழிவு உண்டு என்பதை திருஷ்டாந்தமாக ஆண்டவர் வைத்தார். முன் அவன் அடையாளமாக ஆண்டவர் வைத்தார். அடுத்தால அக்கிரமக்காரர்களும் பாசமாக இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ளவருடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமான்களை அவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ரோட்டை வச்சிட்டார். அது ஒரு பக்கம். ஆபிரகாம் ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாரு? அந்த பட்டணத்துல நீதிமான்களோடு 50 நீதிமான்கள் அழைச்சிருக்கார். யாரை கண்ணனால் வச்சு பேசுறாங்க? பட்டணத்துல இருக்கிறவங்க, சோதம் குமராவில் இருக்கிறவங்க பற்றி ஆபிரகாம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் தெரியும் சொல்லி கேட்டா லோத்தும் ஆபிரகாம் புரிந்திருந்தாலும் லோத்துவை குறித்த ஆபிரகாம் தெரியும். நீதியாக இருக்கிறாங்க. என் பிள்ளைதான், என்னுடைய சகோதரனுடைய பிள்ளைதான். உண்மை உள்ளவன். ஏன்னா கூடவே இருந்து வந்தவன். மெய்ப்பனுடைய வாக்குவாதத்தில் தான் சரி நமக்கு இந்த ஒரே இடத்துல இருந்தால் நம்ம அந்த என்ன செய்ய முடியாது, அவன் பராமரிக்க முடியாது. நீங்கள் ரொம்ப போனால் நான் ரொம்ப போனேன். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ள சண்டை வேண்டாம் புரிந்தவர்கள். அப்போ ஆபிரகாமுக்கு லோத்துக்கு நல்லாவே தெரியும் அவன் உண்மையாக இருக்கிறவன், அவன் நீதி உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் சில மனிதர்களை குறித்து அவன் எல்லாரும் குற்றம் சாட்டினாலும் ஒரு சிலர் அவர்களோடு நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும் அவங்க அப்படி இல்லை. சொல்லுவாங்க தெரியுங்களா? அவங்க இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி இல்லைங்க, குற்றம் சாட்டுகிற அளவுக்கு அவங்க இல்லைங்க. எல்லாரும் குற்றம் சாட்டினா கூட நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும் அவங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டதாங்க. யாரும் ஏமாத்துறான்னு சொன்னாலும் நெருங்கி பழகினவர்களுக்கு தெரியும் அவங்க ஏமாற்றுகிறவர்கள் அல்ல. சொல்லுவேன் இல்லையா? அதே போலதான் அவன் ஆபிரகாம் அன்றாடும் போது ஒரு 50 நீதிமான் இருந்தா காப்பாற்ற மாட்டேதான், 40 இருந்தா காப்பாற்ற மாட்டேதான், யாரை கண்ணு முன்னால வைத்துதான் பேசுகிறான். லோத்து நீதிமான் என்பது தெரியும். ஆனா அவனோடு கூட கொஞ்சம் பேராக நீதிமன்றங்களா இருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம். ஆனா நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு 10 நீதிமன்றங்கள் தான் நான் கழித்து கொள்ள மாட்டேன். 10 பேர் கூட இல்லை. அவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தன் அந்த பட்டத்தோடு சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா நான் கடந்த நாட்களில் கூட அந்த லோத்து பற்றி பேசும்போது அவனை கிருபையும் அவன் கையை பிடிச்சி இழுத்து ஆண்டவரை கொண்டு விட்டார். அவன் நீதியுள்ள இருதயத்திலே இன்னமும் பாதிக்கப்பட்டு நடந்த லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாதவர்களாக நியாயத்திற்கு நாள் வைக்கவும் அறிந்திருக்கிறார். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கை நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். ரொம்ப எளிமையா ரொம்ப ஏழ்மையா இருந்தவர்கள்
உண்மையாய் நடந்தவர்களை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையாய் இருந்தவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உத்தம இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுகள் சகோதரர்களுக்குள்ளே ஏன் விசேஷித்தவனாக இருந்தான்னா, அவர் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தது. அல்லேலூயா. மாய்மாலம் இல்லை, பொய் இல்லை, ஏமாற்று இல்லை. அந்த இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தது. அந்த இருதயத்தில் நீதி இருந்தது. அந்த இருதயத்தில் உண்மை இருந்தது. ஆகவே புறக்கணிக்கப்பட்ட தாவீது வீட்டில் புறக்கணிச்சிட்டாங்க, கிராமத்தில் புறக்கணிச்சிட்டாங்க. காட்டில் இருந்தவனே ஒரு சபைக்கு தாவீது இங்க வா, சாமுவேல் தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்க, நீ வா, ஒன்னத்தான் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னத்தான் அழைக்கிறார். வந்தவனை உண்மையில தாமதம் இல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்துள்ள மனுஷன், இவன் அபிஷேகம் பண்ணி என்று சொன்னபோது தன் சகோதரர்கள் நடுவிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை அறிந்திருந்தான். தாவீது சிந்தித்து பார்த்திருப்பான் இல்லையா? தாவீது சிந்தித்து பார்த்தான், என் சகோதரர்களுக்கு முன்பாக என்னை எதற்காக தெய்வம் தெரிந்து கொண்டார்? என்னை எதற்காக தெய்வம்? சகோதரர்களால் பகைக்கப்பட்டவர்கள இன்னொருத்தர் இருக்கிறார். யாரு? யோசேப்பும் சகோதரர்களால் பகைக்கப்பட்டவன். அந்த சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்து யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அப்படிதானே? யோசேப்பின் இடத்துல காலத்துக்கு நல்ல குணம் என்ன? தீமையை விட்டு விலகுறார். தீமையை விட்டு விலகினார். தீமையை விட்டு ஓடணும், பாவத்தை செய்யக்கூடாது, ஆண்டவர் கணவன் இருந்தான். அதே அதுக்கு முன்னாலேயே தன்னுடைய சகோதரர்கள் செய்து வருகிற குற்றங்களையெல்லாம் அந்த தகவல் வந்து சொல்லிட்டான். அதே அதனாலதான் எனக்கு கவனம் மற்ற சகோதரர்களை பிடிக்கல. ஏன்னா இவன் உண்மையா இருக்கலாம். இவனுங்க செய்கிற குற்றங்களை எல்லாம் இங்க பண்ணுற அப்பா வீட்டில் இருந்தாருன்னா இவன் இங்க ஆட்டை அடிச்சு இது பண்றதும் ஆட்டை இது பண்றதும் எல்லாம் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்றது. வீட்டுக்கு போனா நல்ல பிள்ளையா மாறிடுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் சொல்லிருக்கேன்ல, ஒன்று ஆட்டுக்குட்டியா இல்லைன்னா பன்னிக்குட்டி. வெளியே போனால் பன்னிக்குட்டி எல்லாரும் சேர்த்துலாம் பாதி வச்சுட்டு நம்ம ஆலயத்துக்கு வந்தாலோ வீட்டுக்கு வந்தாலோ தெரிஞ்சவங்க வந்தாலோ ஆடு நல்ல ஆடு இருக்கு, அப்படியே அற்புதமான ஆடு இருக்கியா. அதுதான் யோசிப்பினுடைய சகோதரர்கள். வெளியே போனால் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைகள் நான் யோசிப்போம். அவங்க செய்கிறதெல்லாம் அந்த தகவலுக்கு ஏன் சொல்லி வந்தானா அவன் இருதயத்தை போது உண்மை இருந்தது. அல்லேலூயா. மாதத்துக்கு இடம் கொடுக்கல. அண்ணனுக்கு தானே செய்யறாங்க, நாங்களும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற என்ன வரல. உண்மையுள்ள இருதயம் எப்போதுமே மற்றவர்கள் செய்கிற தவறுக்கு உடன்பட தன்னை சம்மதிக்காது, விலகி தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்கிறவர்கள் மத்தியில் ஒரு ஆத்மா தனியாக விலகி இருக்குது, அதை செய்யக்கூடாது என்கிறதான வருத்தப்பட்டு தனியாக இருக்குதுன்னா நான் சொல்லட்டும், இந்த உலகம் பகைத்தாலும், இந்த உலகம் வெறுத்தாலும், இந்த உலகம் அவமானப்படுத்தினாலும், இந்த உலகம் தள்ளினாலும் அவனை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பதனாலதான் ஆண்டவர் உயர்த்தினார். சரி, இப்போ தாவீது சிந்தித்தான், என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இருதயத்தை காண்கிற தேவன் எப்படிப்பட்ட இருதயம் அவருக்கு புரியும் சொன்னால், 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிங்க. 1 நாளாகவும் 29வது அதிகாரம் 17வது வசனம். தாவீது சொல்ற வார்த்தையை கவனிங்க. என் தேவனே, நீ இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான். என்னன்னா, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் சோதித்து அறிகிறார். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு கேட்டா உத்தம குணம்.
சோதித்து பாருங்கள் என்று எபேசியர்கள் சொல்லப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானது என்னது அப்படின்னு சொல்லி சோதித்து பார்த்தாங்க. தாவீது எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானது என்ன? அதனாலதான் தன் மகனை பார்த்து சொல்றான். அவங்களுக்கு கடை சொல்லி 28வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல சாலமோனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவருடைய எல்லைக்கும் கைவிடுவார். எப்படி நீ ஆண்டவரை தேடணும், எப்படி ஆண்டவரை சேவிக்கணும்னா உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கணும். ஆலோசனை கொடுக்கணும். அவனும் அதை அறிந்து கொண்டான். உத்தம இருதயத்தில் தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டான். அதை தன் மகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். அதே சமயத்தில் அவன் ராஜாவா இருக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று யாரெல்லாம் நீங்க நிறைய பொருட்களை செய்கிறீங்க அந்த சொல்லணும்னு சொன்னா, அவன் ஒரு தாளந்து பொண்ணு, ஒரு தாளந்து அப்படின்னு பொதுவாக சொல்லப்படுது. ஒரு நாள் கூலி, அது பொண்ணு தான் வெளியே பெற்று. ஆனால் சரி, நம்ம அப்படி காட்டினாலும் அந்த முந்தின அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதை எடுக்கலாமா அப்புறம் கூட நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். அவன் சேர்த்து வைத்த பொன் வெள்ளி இவைகளுடைய காரியங்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது அவன் லட்சக்கணக்கில் அதை சேர்த்து வைத்தான். லட்சக்கணக்கில் சேர்த்து வைத்தான். நீங்க வேணா ஜஸ்ட் வாசித்து பாருங்க. ஒன்று நாளாகவும் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே, அதாவது என்னுடைய சிறுமையிலே நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றான். கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொண்ணு. அல்லேலூயா. 1,00,000 தாலந்து பொண்ணு அப்படின்னு சொன்னா அல்லங்க ஒரு நாள் கூலி அப்படின்னு நம்ம கணக்கு வச்சாங்க. பொண்ணு கிடையாது. ஒரு நாள் அவங்க அன்னைக்கு இருந்ததுல ஒரு தாலந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு தாலந்து வெள்ளி அப்படிங்கிறது ஒரு நாள் கூலி. இது பொண்ணு இது பல மடங்கு இருக்கும். அப்போ அவங்க சொல்றாங்க 1,00,000 தாலந்து பொண்ணு சொன்னா, சரி பொண்ணையே ஒரு தாலந்து ஒரு நாள் ஒரு பொண்ணு 1,00,000 தாலந்து பொண்ணு அப்படிங்கிறத ஒரு நாள் கூலி நம்முடைய அறிவுக்காக போய்த்தா கூட ஒரு மனுஷன் சம்பாதித்தா எத்தனை வருஷம் சம்பாதிக்கிறது தெரியுமா? 1,00,000 நம்ம பூமியில வாழ்கிற நாட்கள் 1,00,000 நாட்கள் வாழ்வோமா? கனெக்ட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 10 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆச்சு? 3,650 நாள் ஆச்சு. 10 வருஷம் சரியா? இப்போ 100 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 36,500. 100 வருஷம் வாழ்ந்தாலே எவ்வளோ நாள் தான் வாழ்கிறோம்? நம்ம நினைக்கிறோம் 100 நாள் வாழ்கிறோம். நம்ம நினைக்க முடியும். நம்ம வந்து அப்படி லட்சக்கணக்கு நாள் வாழ்கிற மாதிரி நமக்கு சின்ன பிள்ளைகள் நம்ம எவ்வளோ நாள் வாழ்கிறோம். ஆனால் 100 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலே எவ்வளோ நாள் தான் வாழ்கிறான்? 36,500. ஆமாம், 500 நாள் தான் வாழ்கிறான். ஆனால் இவன் 1,00,000 நான் சும்மா ஜஸ்ட் அப்படி காலையில் வரைக்கும் கவுண்ட் பாருங்க. 1,00,000 274 வருஷம் வருது. 274 வருஷம். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் கூலினா விட அவன் எவ்வளோ சம்பாதிக்கலாம். நான் சொல்றாங்க, என்னுடைய சிறுமையிலே 1,00,000 தாலந்து போடும், 10,00,000 தாலந்து வெள்ளி, 10,00,000 தாலந்து வெள்ளி. நிறுத்த முடியாத திரளான வேண்டும். கணக்கில் வைக்க முடியாத அளவு அவ்வளோ வெண்கலத்தையும்
அதிகமாய் சகோதரிப்பார். ஏன் அதை சொல்றாங்க? நான் என் சிறுமையில் சொன்னா 6 மேய்க்கிறவன் ஆண்டவர் அரசனாக்கினார். அவன் காலத்துல அவனால என்னெல்லாம் சேர்த்தானோ அதையெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு என்று கொடுத்தான். அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நீங்க அப்படியே 29வது அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அவன் சேகரித்து வைத்ததெல்லாம் சொல்றான். 29வது அதிகாரத்துல நீங்க வரும்போது அவன் சொல்றான், அவன் 29வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல வாசிங்க. நான் என்னாலே இயன்ற மற்றும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க கற்களுள்ள கற்களையும், காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், வெளியேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாதங்களையும், கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். அல்லேலூயா. தாவீதுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக கேட்டுச்சுன்னா ஆண்டவருக்காக எதையும் செய்யாம இருப்பார். அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் சேகரித்து வைத்தான். எனக்கு உள்ளது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான்? கொடுத்தான். ஆனாலும் நல்லவனிங்க ஒரு ராஜா எல்லாத்தையும் சேகரித்து வைத்தான். அதுக்கப்புறமா இந்த அதிகாரத்தை வீட்டோட படிச்சு பாருங்க. அவன் சொல்றான், சில காரியங்களை எனக்குள்ளது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் 5வது வசனத்துல பாருங்க, ஜனங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றான். இப்போது உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? மனப்பூர்வமாய் நீ கொடுக்கிறதற்கு இருக்கிறவங்க யாரும் அவங்க நீங்க கொடுக்கலாம். ஏன்னா ராஜா சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ ஜனங்கள் யாராவது கர்த்தருக்காக கொடுக்கிறதற்கு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன் ஆலயத்துல பொதுவாகவே எல்லாரும் அதுல பங்கெடுக்கணும் சொன்னா யாரும் ஒருவருடைய இதில் எல்லா மக்களும் அவன் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அவன் புதிய ஏற்பாட்டை சொல்லும்போது உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மனப்பூர்வமா இப்போது மனப்பூர்வமாய் கொடுக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார். சரி, அப்ப அவன் சொல்றான், மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் யார்? எது கட்டாயம் இல்லை. ஒரு ராஜாவா இருந்தா ஒரு வீட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், வரி போடுற மாதிரி, ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அப்படிலாம் போடல. ஒரு வீட்டில் எத்தனை பேர் 20 வயதுக்கு மேலாக இருக்கிறீங்களோ நீங்க இவ்வளவு கொண்டு அப்படி சொல்லல. மனப்பூர்வமா இருக்கிறவர்கள் யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ நீங்க அதுக்கப்புறமா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு அப்புறமா பிரபுக்கள், இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பிரபுக்கள், 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவுடைய வேலைக்காரராகிய பிரபுக்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும், 10000 தங்க காசையும், 10000 தாலந்து வெள்ளியையும், 18000 தாலந்து வெண்கலத்தையும், 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். அப்ப நீங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு பொண்ணு கொடுத்தாங்க? பிரபுக்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பொண்ணு கொடுத்தாங்க? பொண்ணு எவ்வளவு கொடுத்தாங்க? 14,000. எங்க 14,000 தாளந்துங்க. அதுக்கு அந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க, 5000 தாளந்து பொண்ணு எவ்வளவு? 5000 தாளந்து. தங்க காசு 10000 தாளந்து. அப்போ எல்லாம் சேர்ந்து 5000 கொடுக்கும்போது தாவீது முன்னாடி எவ்வளவு கொடுத்தான்? 1,00,000 கொடுத்தான். 1,00,000 வச்சிருந்தா மறுபடியும் தனக்குள்ளதெல்லாம் கொடுத்தான். சரி, இப்போ நம்ம 8வது வசனத்தில் சொல்லி பாருங்க, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷத்துக்கு என்று கெசமாகிய எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். அல்லேலூயா. சரி, இவங்க பிரபுக்கெல்லாம் சரி தான் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்தது அவங்க மனப்பூர்வமா எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவன் ராஜா அரண்மனையில பொக்கிஷம் அதிகம் இருந்துச்சு, அவங்க நிறைய
ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. எப்படி கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தாங்க? உத்தம இதயத்தோட உற்சாகமாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் படிச்சோம். நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது அல்ல, எப்படிப்பட்ட இதயத்தோட கொடுக்கிறோம். அல்லேலூயா. தாவீது ரொம்ப சந்தோஷப்பட்டான். என் ஜனங்கள் உத்தம இதயத்தோட கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவன் அப்படிதான் நம்ம தாவீது ஒரு ஜெபம் அதுக்கு உள்ள அவன் வசனத்தில் இருந்து தாவீது ஜெபத்தை எடுக்கிறான். அந்த ஜெபத்துல 18வது வசனத்துல அவன் சொல்ற வார்த்தை நீங்க 17வது வசனத்துல நீ உத்தம இருதயத்தில் பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு 18வது வசனத்தை அவன் 18-19 வசனத்தை பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் என் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியது. அல்லேலூயா. இந்த உத்தம இருதயத்தை அவர்களுக்கு என்னைக்கு காத்து எல்லா நாளும் அவர்கள் உத்தமமாக இருக்கட்டும். அல்லேலூயா. கொடுத்ததுக்காக இல்ல, இருதயத்தில் உத்தமமாக இருக்கட்டும். அவர்கள் உமக்கு நேராக அவர்களை நடத்தியது. 19வது வசனத்துல சாலமோன் பார்த்து, என் குமாரனாகிய சாலமோன் என் குமாரனாகிய சாலமோன் உன்னுடைய கற்பனைகளையும் உன்னுடைய சாட்சிகளையும் உன்னுடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவை எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணி இந்த அரண்மனையை கட்டுப்படுத்தி அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தாவீது உத்தம இருதயத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். இரண்டாவது தன்னுடைய குமாரனை பார்த்து சொல்றான், நீ உத்தம இருதயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்றான். மூன்றாவது அவன் ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்து ஆண்டவருடைய ஜெபம் பண்றான், என் ஜனங்களுக்கு இப்பொழுது இருக்கிற இந்த உத்தம இருதயம் எப்போது இருக்கட்டும், அவங்க எப்போது உத்தமமாய் நம்மை பின்பற்றட்டும், உத்தமமாய் நமக்கு கொடுக்கட்டும், உத்தமமாய் நம்முடைய வேலைகளை செய்யட்டும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அதனால சாலமோனுக்காக ஜெபம் பண்ணும்போது சொல்றான், என் குமாரனாகிய சாலமோனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும். அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தாவீது என்ன பெற்றானா? உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பே, எப்பொழுது என்னிடத்தில் வருவே, என்னுடைய வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன், நான் மட்டும் உத்தமமாய் நடந்து கொள்வேன் அவன் விரும்பல. அவன் தன்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னுடைய பிள்ளைகள் உத்தமமாக நடக்கணும், என்னுடைய ஜனங்கள் உத்தமமாய் இருக்கணும், என்னுடைய எல்லாரும் உத்தம இருதயத்தோடு நடந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம். தாவீது என்ன விரும்பணும் கேட்டா, அவன் மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் மாறுபாடுகள் இருதயம் நினைத்து கொள்ளாதவனை அறிய மாட்டேன். அது சங்கீதம் 101வது சங்கீதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, சில பேரை என் வீட்டில் வைக்கவே மாட்டேன் அப்படின்றான். சில சுபாவம் உள்ளவர்கள் என் வீட்டிலேயே வச்சுக்க மாட்டேன், என் கூடவே வச்சுக்க மாட்டேன் அப்படின்றான். அப்படி அர்த்தம் என்னன்னா, நானும் உத்தமமாக இருக்கணும், என் பிள்ளைகள் உத்தமமாக இருக்கணும், என் ஜனங்கள் எல்லாரும் உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன் உத்தமமாக இருக்கணும்? கர்த்தருக்கு உத்தம இருதயம் கர்த்தருக்கு பிரியம். நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், என் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் தாவீதுடைய வாஞ்சை. அதனாலதான் சொல்றான், உத்தம இருதயத்தோடு நடந்துருவேன். நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கணும். நான் உத்தமமாக நடப்பேன், என் பிள்ளைகள் உத்தமமாக நடக்கணும், என் ஜனங்கள் எல்லாரும் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உத்தமமாக வாழணும். அல்லேலூயா. அந்த உத்தம இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நான் ஜெபிப்போம். உத்தமமான வழியில் விவேகமாக நடக்கிறேன். எப்பொழுது என்னுடைய பொருளே, என்னுடைய வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நான் உத்தமமாய் வாழ எனக்கு கிருபை செய்யும். நான் உத்தமமாய் பின்பற்ற எனக்கு கிருபை தான். என் பிள்ளைகள் எல்லாம் உத்தமமாய் இருக்க கிருபை செய்யும். இதை தாவீது ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு உத்தம இருதயத்தை தாரும்.
எங்கள் பிள்ளைகளுக்கு உத்தம இருதயத்தை தாரும். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உத்தம இருதயத்தோடு மாற கற்று உதவி செய்யும். நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். எங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும். எங்களுடைய திருச்சபை மக்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க உதவி செய்யும். இந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுபடிக்கை ஒவ்வொருவருக்கும் ஒத்துமை இருதயத்தை தாரும். ஒவ்வொரு உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு அகன்று போகட்டும். உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை எங்களுக்கு அகன்று போகட்டும். உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்களை எங்களுக்கு அகன்று போகட்டும். இன்னும் உம்மை கிட்டி சேர உதவி செய்யும் அப்பா. இன்னும் உம்மை கிட்டி சேர உதவி செய்யும் அப்பா. இந்த 5வது நாள் உபவாச ஜெபத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இருதயங்களை உமக்கு நேராக்கியறணும். உமக்கு நேராக திருப்பியறணும். உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உத்தம இருதயத்தோடு உமக்கு நேராக நடக்க கற்றுக் செய்யும். எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் மன்னியும். நிறைவுள்ளவர்களாக காத்து நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பம் கடந்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாக கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனுடைய கிருபை தங்கட்டும். கர்த்தருடைய மகிமையுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன்பா. அன்றைய ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு உத்தம இருதயத்தை தாரும். என் பிள்ளைகள் எல்லாருக்கும் உத்தம இருதயத்தை தாரும். திருச்சபை மக்கள் எல்லாரும் உத்தமமாய் வாழ உதவி செய்யும். அந்த சமுதாயங்கள் நாங்கள் உத்தமமாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானவர்களை செய்ய கரங்களிலே தாழ்த்து ஆசிரியரையும் நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். புதிய மகிமையும் வகை சொல்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம். எங்கள் ஜெபமே ஜீவனுள்ள நல்லதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு